இப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கேட்க முடியாது இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 9ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7வது வசனத்தை சத்தமாக பிழை இல்லாமல் தெளிவாக வாசிங்க. ரைட், இது கர்த்தருடைய வார்த்தை நமக்காக வாசிக்கப்பட்டது. நம்ம இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கடவுளுடைய பிறப்பை குறித்து நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்படிதான், அதான் தலைப்பு. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் என்ற தலைப்பில் நம்ம இதை படிக்க முடியாது இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பைபிள் முழு பைபிள்லேயும் மொத்தம் 66 புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 66 புத்தகம் இந்த பைபிள் முழுவதுமாக இருக்குது. அதில் ஒரு புத்தகம் தான் ஏசாயா எழுதின இந்த தீர்க்கதரிசன புத்தகம். சரிங்களா? அப்போது இந்த தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயாவில் மிக ஆழமான சத்தியம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் பின்னாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து முன்கூட்டி அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். அதில் யாரை குறித்து எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், கடவுள் மனிதனாக பிறக்கப் போகிறார், கடவுள் மனிதனாக வரப்போகிறார், ஒரு கன்னி பெண்ணினுடைய வயிற்றிலே ஒரு கருவாக உருவாகி இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக கடவுள் மனிதராக மனு உருவெடுத்து வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுது. இப்போ வாசித்தல்லைங்களா, அந்த 2 வசனத்தும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி நம்ம இதில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்தை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய குண அதிசயங்களை குறித்து நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகையை பற்றி நாம் படிக்கிறோம். இந்த 2 வசனங்களில் இவ்வளோ பெரிய சத்தியங்கள் நமக்கு அடங்கியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரைட், இப்போ முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் அப்படிங்கிறது தான் நான் முதலாவது இந்த பகுதியிலேருந்து படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இப்போ 4 பிரிவாக நம்ம பிரித்து படிக்க முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்துனுடைய மனித தன்மை. 2வது, தெய்வீகத்தன்மை. அது ஒரே சென்டென்ஸ் தான், ஒரே வரியில் நம்ம சேர்த்து அதை புரிந்து கொள்ள முடியும். 1. 2வது நீங்கள் பார்த்து சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். 2வது காரியமாக. 3வது பார்த்தீங்க சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 4 நாமங்கள், 4 பெயர்கள் இந்த வசனத்தில் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய 3 பணிகளை குறித்து இந்த வசனம் சொல்லுதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நம்ம அதை படித்து கொள்கிறோம். இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். முதல் வசனம் என்ன பார்க்குறோம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பது அவருடைய மனித தன்மையை குறிக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் சொன்னால், நம்ம குழந்தையா பிறந்து வளர்ந்து வாழ்வது அப்படின்னு. இப்போ நாம் எப்படி குழந்தையா தாய் தகப்பனுடைய வழியாக நாம் குழந்தையாக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவருடைய சிந்தனையில் என்ன கொண்டு, அவர் விருப்பம் கொண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு கன்னி பெண், அவருடைய பேர் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. இப்போது விஜய் என்ன வாசித்தாங்க இல்லையா? என்ன வாசித்தாங்க? யாரை குறித்து வாசித்தாங்க? மரியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வாசித்தாங்க. இப்போ அந்த மரியாளுடைய வயிற்றில் கடவுள் என்ன செய்கிறார்? வந்து குழந்தையாக பிறக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! இப்போ கடவுள் குழந்தையாக பிறக்கிறார் என்பது நம்முடைய சிந்தனையில் அது எட்டுகிற ஒரு காரியமாக இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்முடைய புத்திக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அது விளங்காத புலப்படாத ஒரு காரியம். கவனிச்சிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் குழந்தையாய் வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார் என்பதை
இந்த ஒரு வசனத்தில் நான் புரிந்து கொள்கிறோம், படிக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தையில் அதை ஆழமாக நீங்கள் பதிச்சு பார்த்தீங்க சொன்னால் எப்படி இது சாத்தியம்? கடவுள் மனிதனார் பிறக்கிறார் என்பது, பிறந்தார் என்பது நம்முடைய சிந்தையில் எப்படி அதை விளங்கி கொள்ள முடியும்? அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களால் நம்ப முடியுதா? இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகள், கடவுள் என்னை போல இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், பிறந்தார் என்பதை என்னால் அதை விளங்கி கொள்ள முடியுதா? நான் படிக்கிறேன், நான் வசனத்தை கேட்குறேன். இப்போ ஜெனிபர் வாசித்த அந்த பகுதியை நம்ம கேட்டோம் இல்லையா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இப்போ எனக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னை கேட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய அப்பா பேர் தெரியும், அப்பாவுடைய அப்பா பேர், தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய அப்பா தெரியாது. அப்போ இங்கே இருக்கிறவங்க பேர் அப்படிதான், உங்களுடைய அப்பா பேர் தெரியும், அல்லது உங்களுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய அப்பா சிலருக்கு தெரியும், வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை. தாத்தா இல்லை, அப்பா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டம் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறைகள்? 44 தலைமுறைகள் அந்த பாப்பா படித்த புத்தகத்திலும் படித்து புரிஞ்சு கொண்டோம். 44 தலைமுறைகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய வம்சாவளி, அப்படியே பெயர்கள் அட்டவணையிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் கடவுள் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் கடவுளுடைய பிறப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் மற்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லைனா இன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் இதை யாரும் என்ன செய்யலை, மெயின் பண்ணுறதே இல்லை, முக்கியப்படுத்துறதே இல்லை. கிறிஸ்மஸா, நல்லா ட்ரெஸ் போட்டோமா, கேக் வெட்டி சாப்பிட்டோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, சினிமா படத்துக்கு போனோமா, அடுத்தது பீச்சுக்கு போனோமா, எங்கேயாவது ஜாலியாக, என்ன சார் இப்படி தான் நம்ம கிறிஸ்மஸோ மற்ற நிகழ்ச்சிகளோ இப்படி தான் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் இந்த வேதத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க முன்னுக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒரு வருஷமாக சொல்லி மனப்பாடம் பண்ணி வசனத்தை இவ்வளோ தூரம் ஒப்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். கடவுள் வார்த்தை வடிவில் தான் இருக்கிறார். இன்னைக்கு வேதத்தை படிக்கும்போது தான் நமக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கடவுள் என்னை படைத்தவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் என்னை ரட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். இப்போ வேதத்தை படிக்காமல் நான் கேட்காம நான் ஒருபோதும் கடவுளை பற்றியும் கடவுளுடைய குண அதிசயங்களை பற்றியும் கடவுளுடைய தன்மைகளை பற்றியும் நான் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த பகுதியில் நான் படிக்கிற சத்தியம் என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவருடைய மனித தன்மை. இப்போ என்னை போல உங்களை போல அவருக்கு என்ன இருந்தது சொன்னால், பசி இருந்தது. பசிக்குதா? காலை சாப்பிட்டோமா? எல்லாருமே சாப்பிட்டோமா? ஏன் சாப்பிட்டோம்? பசி எடுத்தது, சாப்பிட்டோம். தண்ணி குடிக்கிறீங்களா? வந்தோடனே தண்ணி கேட்டாங்க. சாரதி எனக்கு ஃபோன் பண்ணா, மாமா தண்ணி இல்லை சர்ச்சையில் அப்படின்னா. இப்போ தாக எடுத்தானே தண்ணி கேட்குறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போது சாப்பாடு எப்போ கேட்குறோம்? நம்மளுக்கு பசி இருக்கும்போது சாப்பாடு கேட்குறோம், தாக எடுக்கும்போது தண்ணி கேட்குறோம். சரியா? அடுத்தது ராத்திரி இருட்டு போச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? தூங்குறதுக்கு போவோம். தூக்கம் வருது இல்லையா? அப்போ இதே போல தான் கடவுள் இந்த பூமியில் மனிதனாக வந்தபோது அவருக்கு என்ன இருந்தது? பசி இருந்தது, அவருக்கும் தாகம் இருந்தது, அவருக்கு நமக்கு வரக்கூடிய களைப்பு இருந்தது, சோர்வுகள் இருந்தது, அவருக்கும் உறக்கம் தேவைப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இப்போது என்னை படைத்த கடவுள் என்னை போல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார், மனிதனாக வந்தார், வாழ்ந்தார். இதுதான் நம்ம படிக்கக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட. அப்போது பாலகன் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லுது? அவருடைய மனித தன்மையை சொல்லுகிறது. பாலகன் சொல்லும்போது அவருடைய மனித தன்மை சொல்லுகிறது. குமாரன் என்று சொல்லும்போது தெய்வீக தன்மையை சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? தெய்வீக தன்மை என்பது என்ன, மனித தன்மை என்பது என்ன? மனித தன்மையிலே அவர் பசி உடையவராக இருக்கிறார், தாகம் உடையவராக இருக்கிறார், உறக்கம் உடையவராக இருக்கிறார், சரீரத்திலே களைப்பு உள்ளவராக இருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ, அப்பா அம்மா உதவி இல்லாமல் நம்மளால் எப்படி வாழ முடியாதோ அது போல
அவரும் அவருடைய தாயை சார்ந்து தகப்பனை சார்ந்து வாழ்ந்தார். அவருடைய தாயும் தகப்பனும் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவருடைய தகப்பனார் என்ன வேலை செய்வாங்க? மர இறைக்கிற வேலை செய்வாங்க. மரம் இறைக்கிற வேலை, இதெல்லாம் விட்டு இந்த பழைய செய்யறல இந்த வேலையை இயேசுசாமி அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டு செய்தார். இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்றீங்க, உங்கள் அப்பா அம்மா பேச கேட்குறீங்களா? நீங்கள் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் அப்பா அம்மா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குற, அப்போது அவர்களை நீங்கள் மதிக்கிறீங்களா? அவர்களை கீழ்ப்படுகிறீங்களா? அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கீழ்ப்படுகிறீங்களோ அப்பா அம்மாவுக்கும் சரி, பள்ளிக்கூடத்துலையும் சரி, மற்ற இடங்களுக்கு சரி, அது போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தபோது அவருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புக்கும் அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். அவர்கள் சொல்லுகிற வேலையெல்லாம் அவர் செய்து முடித்தார். எதில்? மனுஷிகத்தில் நான் புரிஞ்சுக்கணும். தெய்வீகத்தில் வரும்போது தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். தன்னை அனுப்பின பிதாவுக்கு எந்த வார்த்தையும் அவர் மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் திடீரென்று உருவானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி மற்ற சகோதர சகோதரிகள் நாம் புரிந்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர் திடீரென்று உருவானவர் அல்ல. இன்னைக்கெல்லாம் சாமி பேரை நம்ம கேட்கவே முடியல. கேள்விப்பட்டேன்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் இருக்கிற சாமி பேர் இன்னொரு கிராமத்துக்கு தெரியல இல்லைங்களா? திடீர்னு அந்த சாமி பேரை இங்கே உருவானது, காட்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு என்ன சொன்னால் பூஜை பாடுறது, வணங்குறது, அதுக்கு சீசர்கள்லாம் உருவாகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. திடீரென்று உருவானவர் அல்ல. அவரை குறித்து வேதாகமங்களில் படிப்படியாக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்த ஒரு காரியம். நீங்கள் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க, பிழை இல்லாமல் தப்பு இல்லாமல் வாசிங்க. ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷ புத்தகங்களில் சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் வந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவி என்று தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டவராய் தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர், அவர் என்ன செய்யலைங்க? திடீரென்று உருவானவர் அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? திடீரென உருவானவர் இல்லை. அவரை குறித்து எங்க சொல்லப்படுது? வேதாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் சந்ததியிலே பிறப்பார். கடவுள் மனு உருவம் எடுத்து தாவீதின் சந்ததியிலே பிறப்பார். எந்த சந்ததி, எத்தனாவது தலைமுறையில் வருவார் என்பதை வேதம் மிக திட்டவட்டமாக சொல்லி வச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ திடீரென்று உருவான ஒரு தெய்வமாக இருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணமாக நாம் வழிபடுறோம் இல்லைங்களா? நாம் நாட்டில் நம்முடைய ஊரில் தீபாவளி பண்டிகைங்கிறதும் பொங்கல் பண்டிகைங்கிறதும் ஆயுத பூஜை பண்டிகை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை பண்டிகை இருக்குது. இந்த பண்டிகையெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வேறு எங்கேயும் என்ன செய்ய முடியாதுங்க, நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? இது தமிழருடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதுல தமிழர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பண்டிகை, ஒரு மரபு. ஆனால் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், அனைத்து கோடி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி காரணம் என்னன்னு சொன்னால், எதுக்கு அப்படி கொண்டாடுறாங்க அப்படி சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை இந்த உலகம் என்ன செய்யுது?
அங்கீகரிக்கிறது. எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதில் வரலாறுல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிபி என்று படிக்கிறோம், கிமு என்று படிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, மற்ற பிள்ளைங்க சொல்லுங்க, பெரியவங்க சொல்லாம. அதுக்கு என்ன அர்த்தம்? ஹரிணி பிரியா சொல்லு, என்ன அர்த்தம் அதுக்கு? கிபி படிச்சிருக்காமா இல்லையா? சொல்லுங்க, கிபி என்ன அர்த்தம்? கிமுனா என்ன? கிறிஸ்துனா கிறிஸ்து பிறப்பதற்கு, கிபினா கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு, கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படி சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் வரலாறு என்ன செய்யிருக்கும், என்ன இப்போ செய்ய வச்சிருக்காங்க, பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ யாருடைய பிறப்பை முன்னிட்டு பிரித்து வச்சிருக்காங்க? கடவுள் இந்த உலகத்தில் கிறிஸ்து என்ற பெயரில் வந்தார் இல்லையா? அந்த பெயர் நிமித்தமாக அந்த பெயரில் உலக சரித்திரத்தை வரலாற்றை இரண்டாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? கிபி என்றும் கிமு என்றும், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் பிறகு முன்பு என்று சொல்லி பிரித்து வச்சிருக்காங்க. ரைட். அப்போ இந்த இடத்துல இயேசு அவர் திடீரென்று உருவானவர் இல்லை. தெளிவாக தெரிஞ்சு வச்சு, இது வரைக்கும் நீங்கள் தெரியல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் தெளிவாக அதை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும். அப்போ கிறிஸ்து திடீரென்று உருவானவர் அல்ல. அவர் ஆரம்ப நாட்கள்லேருந்து உலகம் உண்டானது முதற்கொண்டு, அதுக்கு முன்பிலிருந்து என்ன செய்கிறார்? இருக்கிறார். உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் இருக்கிறார். அவரை பற்றி காலாங்காலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக எந்த சந்ததியில் பிறப்பார் என்றும், எந்த தலைமுறையில் வருவார் என்றும், எத்தனை தலைமுறைக்கு கீழே அவர் வருவார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா இவர் சாதாரண ஒரு மனிதன் இல்லை. இவர் யாருங்க? இவர் கடவுள். இவர் கடவுள் ஏற்படுத்தின குமாரன், கடவுளால் கொடுக்கப்பட்ட பாலகன். யாருக்காக? எனக்காக உங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட பாலகன். எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்திலே வரவழைக்கப்பட்ட குமாரன். குமாரன் சொல்லும்போது நித்தியத்தை குறிக்கிறது, தெய்வீகத்தை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், அப்படி மனுஷிகத்தைன்னு சொல்லும்போது பாலகன் சொல்லும். பாலகன் சொல்லி சொன்னால் மனிதத்தன்மை குறிக்கிறது. இப்போ குமாரன் சொன்னால் தெய்வீகத்தன்மை குறிக்கிறது. மறுபடியும் நீங்கள் சொல்லணும், கேட்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பாலகன் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி மனிதத்தன்மை, மனிதனை எனக்காக வந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார். இதெல்லாம் மனுஷிகத்தில் நடந்த செயல். குமாரன் சொன்னால் தெய்வீகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், தெய்வீகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய செயல். இப்போ தெய்வீகத்தை சொல்லும்போது அவர் மரித்தார் இல்லையா? மரித்த பிறகு அவர் எத்தனை நாள் எழுந்தாருங்க? 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். இது மனுஷிகமா தெய்வீகமா? இது தெய்வீகம். அவர் மனிதனாய் வந்து எனக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் தெய்வீகத்தில் 3வது நாள் உயிரோடு அவர் எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு நான் அவரை விசுவாசிக்கிறேன், நீங்களும் அவரை விசுவாசிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. சரிங்களா? அவர் திடீரென்று உருவானவர் அல்ல, நித்தியத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் மட்டும் அல்ல, அவர் வெறும் பிறப்பு அல்ல, கடவுள் மனு உருவானார். இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்கார்னேஷன் சொன்னால் கடவுள் மனு உருவானார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட். இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். கடவுள் இந்த இடத்துல ஒரு தூதனாக வரல, அதையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோம் அவர் திடீரென்று உருவானவர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காலாங்காலமாக பரலோகத்தில் இருந்த தேவன் கடவுள் மனிதனாக இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டோம். இப்போ 2வது நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர் தூதனாக வரல. தூதனுடைய நிலைமை என்னங்க? ஒரு இடத்துல வருவாங்க, தோன்றுவாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு உடனே மறைஞ்சிருவாங்க. அப்படி வந்தாரா? அப்படி இல்லை. அவர் வாழ்ந்தார், 33 வருடம் வாழ்ந்தாருங்கிறது சரித்திரம் சொல்லுது. மத்தேயு, இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவர் உலகத்திலே மனிதனாக வந்தார் என்பதை சொல்லுது, அவர் உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை சொல்லுது, அவர் உலகத்திலே அவர் மரித்தார் என்பதை சொல்லுது, அவர் 3வது நாளில் உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லு. 4 புத்தகமும்
இந்த சரித்திர உண்மையை சொல்லுது. அப்போ அவர் தூதனா வரல, அவர் மனிதனாக வந்தார். மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் மனிதனாக வந்தார். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பார்த்து சொன்னா, அவர் ஆவியா வரல. ஆவின்னு சொன்னா உடனே ஒரு ஆவி ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸோ அல்லது வெள்ளை உடையை உடுத்தி கொண்டு அப்படி திடீர்னு காட்சி அளிக்க, திடீர்னு மறையிறது. அப்படி இல்லை. ஒரு மோகினி தோற்றம் மாதிரியோ அல்லது இந்த உலகத்தில் நம்புற மாதிரி ஒரு பேய், அந்த மாதிரி ஒரு ஆவியா அவர் வரல. மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் சத்தியம் என்னன்னு சொன்னா, அவர் மனிதனாக வந்தார். சொல்லுங்க, தூதனாக வரல, ஆவியாக வரல, அவர் மனிதனாக மனு உருவம் எடுத்து வந்தார். யாருக்காக? யாருக்காக? எனக்காக. இதில் வந்துட்டு நான் அப்படிங்கிற அந்த உரிமை கொண்டாடணும். நமக்காகன்னு சொன்னால் 19 சொல்கிற மாதிரி ஆகிடும், பொதுவாக சொல்லி ஆகிடும். எனக்காக வந்தார் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கணும். அவர் மனிதனாக வந்ததுனால தான் அவருக்கு என்ன இருந்ததுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொண்டோம். அவர் பசி இருந்ததுன்னு சொல்லி புரிந்து கொண்டோம், அவருக்கு தாகம் இருந்ததுன்னு சொல்லி புரிந்து கொண்டோம், வலி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய வலி வேதனை எல்லாம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லை, நாம் எப்படி சோதனைகள் வழியாக கடந்து போகிறோமோ அதே போல் அவரும் சோதனைகள் வழியாக கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மை போல உலகிற்கு வந்தார் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, நம்ம இதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொண்டோம்? நமக்கு என்ன புரியுது? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளில் நம்ம என்ன புரிந்து கொண்டோம்? எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூடுகையை நம்ம கூட்டணும்? அந்த இடத்துல நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கான அவசியம் என்ன? இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் கிறிஸ்து உலகத்தை பிறந்தார் என்பதை நம்ம எப்படி நம்புகிறோமோ அதுபோல் என்னுடைய உள்ளத்தில் இந்த கிறிஸ்து இயேசு பிறக்க வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்மஸ் நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்குது, கற்றுத்தருகிறது. என்ன சொல்லுதுங்க? இந்த கிறிஸ்மஸ் நாள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? கிறிஸ்து, அதை கடவுள் மனிதனாக வந்தார், வாழ்ந்தார் என்கிறத நான் கேட்குறேன் இல்லையா, நான் படிக்கிறேன் இல்லையா, அதை என்னுடைய உள்ளத்தில் நான் பிறக்க அனுமதி கொடுக்கிறது. இதுதாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்து இயேசு இந்த கடவுள் மனிதனாக வந்தார் இல்லையா, அந்த தேவகுமாரன், அந்த மனித குமாரன் என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், என்னுடைய இல்லத்தில் பிறக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ கிறிஸ்து மஸ் என்று சொல்லும்போது, கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் பிறந்தால் மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, எனக்கு நன்மை கிடைக்கிறது, எனக்கு அநேக நன்மைகளும் அநேக ஆசீர்வாதங்களும் என்னுடைய இருதயத்தில் பிறக்கும்போது தான் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிறோம். அதிகாரம் எதை? அதிகாரம், இந்த நாட்டை ஆளுவதற்கான அதிகாரம் இன்றைக்கு நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலமைச்சர் பேர் நமக்கு தெரியும், முதலமைச்சர் பேர் தெரியும், நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய அவர் தேசாதிபதி பேர் நமக்கு தெரியும், பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி தெரியும். முதலமைச்சர் கேட்டால் நம்ம சிஎம் பேர் நம்ம சொல்லிடுவோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ இவங்கெல்லாம் யார் ஏற்படுத்தி வச்சிருக்கிறா, இவங்கெல்லாம் யார் அதிகாரத்தை வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால், மக்களாகி நாம் ஓட்டு போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு விதத்தில் அதை மறுக்கல, அது உண்மைதான். ஆனால் யார் அங்கே இருக்குன்னு சொல்லி விருப்பம் கொண்டது? கடவுள் விருப்பம் கொண்டா. இந்த உரிமை, இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால், மனிதனாய் வந்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. மறந்துடக்கூடாது. நீங்களும் நானும், அதாவது சின்ன பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைங்கள் கவனிங்க, உங்களுக்கு அப்பா அம்மாவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை, அந்த விருப்பத்தை ஏற்படுத்தினது யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடக்கூடாது. உங்களுக்கு இவர் தான் கணவராக இருக்கணும், இவர் தான் மனைவியாக இருக்கணும், இவங்க தான் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஏற்படுத்தினது யார் என்று சொன்னால் கடவுளுடைய அதிகாரமும் ஆலோசனையும். மறந்துடக்கூடாது. அப்படி விருப்பம். இதை யாரை இந்த வசனம் அர்த்தப்படுத்துன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அர்த்தப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு எதன் மீதெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், படைப்பின் மீது அதிகாரம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க நான் கவனிங்க, நிவின் நான் கவனிங்க, பேசக்கூடாது, சரி கூட சரியா? இயேசு கிறிஸ்துக்கு யார் மேலே அதிகாரம் இருக்குது? படைப்பின் மீது. இயற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை, நீங்களாம் இயற்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இயற்கையின் மீது அதிகாரம் இருக்குது. இலங்கை சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு இலங்கை சம்பவத்தை டிவியில் பார்த்தீங்களா, யூடியூப்பில் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது அது?
அந்த ஜனங்க எப்படி நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? அந்த வெள்ளப்பெருக்கு எடுத்து போகும்போது வீடெலாம் இடிஞ்சு விடும்போது பரவாயில்ல அப்படியே கை கொட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்களா? வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து கொண்டு இருந்தாங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா இலங்கை பேரழிவு ஒரு மாதம் போன மாதம் நடந்தது. அப்படியே வீடுலாம் அப்படியே அடியோடு தரமட்டமாக அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது, சொப்பனத்தில் கூட பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு. நோவான்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கார் பைபிளில். நோவா காலத்தில் நடந்தால் நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் இப்படி நடந்தான்னு சொல்லி நமக்கு தெரியல. நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் இலங்கை சம்பவத்தில் ஜீர்ணிக்க முடியலைங்க, மனிதர்கள் பார்க்க முடியல, கட்டுக்கடங்காத அந்த தண்ணீர் கட்டுப்படுத்த முடியல. இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு கிராமத்தில் 38 பேர் அப்படியே மண் மூடி போச்சுங்க. மண் சரிவு ஏற்பட்டு அப்படியே தரமாட்டமாக அவங்கள அப்படியே மண்ணோடு மண்ணை அவங்க மூடிட்டாங்க. எத்தனை பேர்? 38 பேர். 38 பேரில் 5 பேர் மட்டும் தான் வெளியே எடுத்தாங்க. மீதி 33 பேர் எடுக்க முடியல. அப்படி பொக்கலைனோ ஜேசிபியோ கொண்டு போய் நிப்பாட்டினா அந்த உடல் மேலே தான் வண்டி நிற்கணும். இது கற்பனை இல்லைங்க, கதை இல்லை, நடந்த சம்பவம். போன மாதம் நடந்த சம்பவம் இலங்கையில். அந்த ஜனங்க மேலே தான் வண்டி நிற்கணும். தோண்டும் போது ஜனங்களுடைய சரீரத்தில் தான் அந்த பொக்கலைனை தோண்டுவாங்க. அப்போது எப்படி இருக்கும்? உடல்லாம் அப்படியே சிதறி கிழிஞ்சி ரணகணமாகி திரும்பி உலகத்தில் வந்து அவங்க வாழ்கிறதை விட அவங்க பூமிக்கு இறையா சாமியாக வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசு 33 பேர் தோண்டாதீங்க, அவங்க மண்ணோட மண்ணா அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இது நடந்த சம்பவங்க. 33 பேர். அது மட்டும் இல்லை, எத்தனையோ லட்சம் ஜனங்களுக்கு வீடு இல்லை, எல்லாம் தஞ்சம் புகுந்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்கிருந்த அந்த ஆபத்து, அந்த அழிவு ஏன் நம்ம புதுக்கோட்டைக்கு வந்திருந்தா வரக்கூடாது? ஏன் நம்ம கீரனூருக்கு வந்துடக்கூடாது? ஏன் நம்ம களமோருக்கோ நீர்ப்பள்ளிக்கு வந்துடக்கூடாது? யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன செய்கிறாரு? தம்முடைய அதிகாரத்தினாலே, தம்முடைய ஆளுகையினாலே அவைகளை கட்டுப்படுத்தி ஆண்டு கொண்டார். புரியுதுங்களா? அங்கே நடந்த அவ்வளோ பெரிய அழிவு நம்ம நாட்டில் நடக்காதபடிக்கு கடவுள் அது என்ன செய்கிறார்? கட்டுப்படுத்தி கொண்டார். இதுக்கு பேர் தான் ஆளுகை. இந்த ஆளுகை யாருக்கு இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கு. கஜா புயலை பார்த்தோம். கஜா புயல் நடந்தப்பெல்லாம் நிவின்லாம் பிறந்திருக்க மாட்டேன், அவன் சிரிக்கிறான். கஜா புயல் ஒரு புயல் நடந்தது. தென்னை மரம் என்னது அறந்தாங்கி பக்கம்லாம் நான் போய் நேராக பார்த்தேங்க. தென்னை மரம் ஒரு தென்னை மரம் கூட கிடையாது, எல்லாம் தரமட்டமாக ஆயிடுச்சு. வீட்டோட தென்னை மரம் தோப்பாக அவ்வளோ அழிவு, வீடுகள் அவ்வளோ அழிவு, தென்னை தோப்புகள்லாம் அவ்வளோ அழிவு. இதெல்லாம் கஜா புயல் நடந்தது 2017, 18 தெரிஞ்ச சம்பவம். அன்பானவர்களே, ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறா? யார் அனுமதிக்கிறா? கடவுள் அனுமதிக்கிறா. யார் கடவுள்? எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. இல்லை அன்பானவர்களே, இந்த உலகத்தை உண்டாக்கியவர், உலகத்தை படைத்தவர் ஒரே ஒரு தேவன். அவர்தான் வானத்தையும் இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறார். அவர்தான் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் உலகத்திலே அனைத்து இடங்களிலும் அவரை என்ன செய்கிறார்? அதிகாரம் செலுத்துகிறார், ஆளுகை செய்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு படைப்பின் மீது அதிகாரம் இருக்கிறது, இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது, உங்களுடைய நம்முடைய பாஷையில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசாசின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கு. பிசாசு பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காஞ்சனா படத்தில் வரக்கூடிய பிசாசு தான். அது இல்லை, அதெல்லாம் பொய். காஞ்சனா படத்தில் வரக்கூடிய பிசாசெல்லாம் அது பிசாசு இல்லை. அவன் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக ஏமாற்றப்பட்ட, அவன் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடிப்பு. பிசாசுங்கிறவன் கடவுளுக்கும் எதிராளி, அவருடைய படைப்பாக இருக்கிற மனிதனாக இருக்கிற நமக்கும் எதிராளி. அவன் என்ன செய்வான்? அசிங்க படத்தை பார்க்க சொல்லுவான். உங்களுடைய மொபைல் மூலமாக, போஸ்டர் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களை தவறான இச்சையை தூண்டி, தவறான உணர்வுகளை தூண்டி, தவறான மனிதர்கள் மூலமாக ஆலோசனை கொடுத்து உங்களை கெடுக்க வைக்கிறது பிசாசுடைய சதி, பிசாசுடைய காரியம். அப்போ இந்த பிசாசுடைய கிரியைகளையும் யார் கட்டுப்படுத்துகிறார்? கடவுள் கட்டுப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுப்படுத்துகிறார்.
அவரை விசுவாசிக்கிற, அவர் நம்புகிற, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசுடைய ஆபத்துல விழாத படிக்கு, நீங்க ஆபாச படங்களை பார்க்காத படிக்கு, அழிவின் பாதையில போகாத படிக்கு, ஆபத்திலே விழாத படிக்கு, எல்லா நாசமோசங்களையும் விலக்கி உங்களை பாதுகாக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் எடுத்து கொண்டு சுமந்து அவர் மரித்திருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ பிசாசின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்க சொன்னா மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவை அடிச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணாங்க. ஆனா மூன்றாவது நாள் என்ன செய்தாருங்க? உயிரோடு எழுந்தார். நீங்க யாராவது உங்க அப்பா அம்மா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தாத்தா பாட்டி சொந்தக்காரன் இறந்துருப்பாங்க. அப்படி இறந்தவங்க உயிரோட வந்ததானே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. பிறப்புங்கிறது மட்டும் இருக்கும், இறப்புங்கிறது மட்டும்தான் இருக்கும், வேற இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. பிறப்பு அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்கு, இறப்புங்கிற ஒரு சரித்திரம் இருக்கு, அடுத்தது உயிர் தெழுந்தார் என்ற சரித்திரம் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் வேகனா முடிக்க பார்க்குறேன், சீக்கிரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்துட்டீங்களா? சத்தமா. அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். பாத்தீங்களா? இங்க சொல்லப்பட்டிருங்க, அவர் இங்க இல்லை. யாரை குறித்து சொல்லுதுங்க இது? இயேசு கிறிஸ்துடைய கல்லறையிலே எழுதப்பட்ட ஒரு வாசகம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மரித்தோர் இடத்தை தேட வேண்டிய அவசியம் என்ன? அவர் இங்க இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார் என்பதை ஒத்துக்கொள்றோமா? ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க அவர் இறந்தார் என்பதை ஒத்துக்கொள்றீங்களா? மூன்றாவதா உயிர் தேர்ந்தார் என்பதை ஒத்துக்கொள்ளணும். இதுதான் கிறிஸ்துமஸுடைய உள்ளடக்கம். இப்ப கிறிஸ்துமஸ் தினத்துல கிறிஸ்துவனுடைய பிறப்பை நான் அறிந்துகிறது மட்டும் இல்ல, அவருடைய மரணத்தை அறிந்து கொள்வது முக்கியம். அவருடைய மரணத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவருடைய உயிர் தேர்தலை அறிந்து கொள்வது முக்கியம். இந்த மூன்றும் சேர்ந்துதான், இந்த மூன்றும் இணைத்து தான் அவருடைய கிறிஸ்துமஸ் தினத்திலே அவருடைய கிறிஸ்து என்னோட உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தேர்தல், அவருடைய பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மீண்டும் வருவேன் என்று வாக்குப்படுகிறார். இதுதாங்க கிறிஸ்துமஸ் தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. ரைட். அடுத்தது நீங்க பார்த்து சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமங்கள், பெயர்கள், அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா அதிசயமானவர். நீங்க நாமெல்லாம் ஒரு தாய் தகப்பன் வழியா பிறந்து வளர்ந்தவங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசுவானவர் தாய் வழியா வந்தார், தகப்பன் இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தகப்பன் அப்ப நீ கேட்கலாம், எப்படிங்க தகப்பன் எல்லாம் பிறக்க முடியும்? அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால மரியாளாகிய அந்த கன்னிப்பெண் கற்பவதியானால் என்று சொல்ல வேதம் சொல்லுது. கடவுள் சொல்றார். கடவுள் சொன்னா நம்ம நம்பணும், கேள்வி கேட்கக்கூடாது. ஆமீன் சொல்லி சொல்லணும், ஆம் சொல்லி நம்ம நம்பணும். சரிங்களா? ஒரு ஆண் துணை இல்லாமல் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒரு கன்னிப்பெண் என்ற மரியாள் கற்பவதி ஆகி கருவிலிருந்து இயேசுவை சுமந்தாள். இயேசுவை அந்த பெண் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாள். அதான் அதிசயமான. இந்த மாதிரி பிறப்பனை உலகத்தில் யாரையும் நீங்க கேள்விப்பட முடியாது, யாரையும் நீங்க பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஆகவே அவர் பிறப்பு எப்படிப்பட்டது? அதிசயமானவர். அது மட்டும் இல்லை, அப்படி ஆலோசனை கர்த்தர். ரெண்டாவது அவருடைய பெயர் சொல்லப்படுது ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை அவர்கிட்ட இல்லாத ஆலோசனை இல்லை. இந்த உலகம் உங்களை தவறான நிலைமையில அப்பா அம்மாவை தவிர்த்து, நீங்க போகிற பள்ளிக்கூடங்களை தவிர்த்து மீதி எல்லா வழிகளிலும் உங்களை தவறான வழியிலே ஆலோசனை நடத்தக்கூடிய மனிதர்கள் தான், சூழ்நிலைகள் தான் இருந்து வருகிறது. ஆனா உங்களையும் என்னையும் சரியாய் வழிநடத்துவதற்கு, சரியாய் எச்சரித்து நடத்துவதற்கு, சரியாய் புத்தி சொல்லி நடத்துவதற்கு, சரியாய் அவருடைய சமூகத்திலே நடத்துவதற்கு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை எங்க இருக்குன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவனிடத்துல இந்த வேதத்தின் வழியாக கொடுத்து வருகிறார். இதைதான் நீங்கள் நானும் இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது நீங்க பார்த்து சொன்னா வல்லமை உள்ள தேவன்,
வல்லமுள்ள தேவன் கடவுள் இந்த உலகத்தில் இயற்கையின் மீது வல்லமை இருக்கிறது, பிசாசின் மீது வல்லமை இருக்கிறது, மரணத்தின் மீது வல்லமை இருக்கிறது, அவருக்கு வியாதியின் மீது வல்லமை இருக்கிறது. அநேக வியாதிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? சுகமானாங்க. இயேசுவானவர் வந்தபோது கண் பார்வையில்லாதவர்கள் கண் பார்வை அடைந்தாங்க, காது கேளாதவங்க காது கேட்க செய்தாங்க, சும்பின கையை உடையவர்கள், கால் நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையில் இருந்த திமிர்வாதக்காரன், இவெல்லாம் என்ன சொன்னா சுகமானாங்களா இல்லையா? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உதிர பக்கம் நிற்கவே இல்லை, பெரும்பாடு நிற்கவே இல்லை. ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டும் கை வச்சா உடனே சுகமாச்சு. இன்னொரு மனிதன் 38 வருஷம் படுக்கையிலே இருக்கிறான். 38 வருஷம் சுகமாகாத அந்த மனிதன் இயேசுவோட கிட்ட போய் அவனை தொட்டார், உடனே சுகமாகறான். இதெல்லாம் எதை காட்டுது? அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுது. அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அன்பானவர்களே, படைப்பின் மீது அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது, மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, கடைசியாக வியாதியின் மீது அதிகாரம் இருக்கு, நோயின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. அடுத்து கடைசியில் நீங்க பார்த்து சொன்னா நித்திய பிதா. நித்திய பிதா அவர் நித்தியமாய் இருக்கக்கூடியவருங்க, நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடியவர். நான் சொன்ன ஏற்கனவே திடீரென்று உருவானவர் இல்லை, திடீரென்று உருவானவர் இல்லை, காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக வாடியாடி வாடியாக அவரை குறித்து முன் குறிக்கப்பட்டு முன் அறிவிக்கப்பட்டு அப்படிதான் அந்த உலகத்திலே வந்தார். அப்போ கடவுளுக்கு இருக்கிற எல்லா மகிமையும் எல்லா சமநிலையும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதாவது பிதாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா அனைத்து மகிமையும் அனைத்து குணாதிசயங்களும் அனைத்து சம உரிமைகளும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கடைசியா பார்த்து சொன்னா சமாதான பிரபு. சமாதானம். இந்த உலகத்திலே எங்கெல்லாம் பகைமை இருக்கிறதோ அந்த பகைமையெல்லாம் சமாதானத்துக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய குணாதிசயம் யாரால கிடைக்குது? யார் மூலமா கிடைக்குது சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கிறது. இதோட இந்த நேரத்தை நான் முடிக்கிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்ன? கிறிஸ்துமஸ் தினத்திலே உலகம் முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த கீரனூர் கிரேஸ் ஐக்கியம் இந்த சின்ன சபையில் நாம் அறிந்து கொண்ட உண்மை என்னன்னு சொன்னால், கிறிஸ்து எனக்காக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், அவர் அடக்க செய்யப்பட்டார், எனக்காக 3 நாளில் உயிரோடு எழுந்தார். இதை சுவாசிக்கிறீங்களா? இது நம்புறீங்களா? உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீர் பள்ளியிலேருந்து வந்த சிறு பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, களமோர்லேருந்து மற்ற நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள். உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கிறிஸ்துவானர் உங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். அவர் திடீரென்று உருவானவர் அல்ல. வேதாகமத்தில் கடவுள் காலங்காலமாக சொல்லி வந்தவர், தலைமுறை தலைமுறையாக சொல்லி வந்தவர், சந்ததி சந்ததியாக சொல்லி வந்தவர். எனக்காக உங்களுக்காக மனிதனாக இந்த உலகத்திலே வந்து அவர் வாழ்ந்து 33 வயதிலே என்னுடைய உங்களுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டு போய் சிலுவையிலே நாம் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்று அவர் எனக்காக மரித்தார், உயிர்த்து எழுந்தார், பரலோக சென்றிருக்க. முதல் வருக என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக வந்தார். அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டு போயிருக்கிறார். 2வது வருவேன் என்று சொல்லிருக்கிறார். 2வது வரும்போது அப்போ ரட்சிப்பு இல்லை. இங்கே புரிந்து கொள்ளணும். இதோட நான் முடிக்கிறேன் கடைசியாக சொல்லிட்டு. 2வது வரும்போது அப்போ ரட்சிப்பு கிடையாது. அப்போ யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது, யாருக்கும் கால அவகாசம் கிடையாது, யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. மறந்துடக்கூடாது. 2வது வரும்போது அவரை விசுவாசித்திருக்கிறவர்களை, அவரை பின்பற்றிருக்கிறவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை, அவருக்காக வாழுகிறவர்களை, அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களை அவர்களை அழைத்து கொண்டு போக முடியாத வரப்போகிறார். மறந்துடாதீங்க. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீங்க. 2வது வரும்போது நம்ம ரட்சிக்கும்படியாக வரமாட்டார், நம்மை தண்டிக்கும்படியாக வருவார். அவரை விசுவாசித்தவர்களை மாத்திரம், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போவார். அவரை கீழ்ப்படியாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்தவர்கள், அவர்களை நரகத்துக்கு தள்ள செய்வார். மறந்துடக்கூடாது.
உங்களுக்கு எது வேணும்? பரலோகம் வேணுமா, நரகம் வேணுமா? கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம் வேணுமா, அல்லது கடவுள் இல்லாத இடம் வேணுமா? கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல பசி கிடையாது, வேதம் சொல்லுது. பசி இல்லை, அங்க தாகம் இல்லை, அங்க குளிர் இல்லை, அங்க வேதனை இல்லை, அங்க பற்கடிப்பு இல்லை, அங்க எதுவுமே இல்லை. சந்தோஷம் சமாதானம் மாத்திரம்தான் பரலோகத்தில் இருக்கும். ஆனா நரகத்தில் அப்படி இல்லை. அங்க தண்ணி இருக்காது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது உங்களுக்கு. சாப்பாடு கிடைக்காது. எப்பவும் அதை மிஞ்சினது எல்லாமே வேதனை 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 தான். பற்கடிப்பு, பல்ல கடிச்சு கொண்டு, ஒருத்தர் பேல் ஒருத்த குற்றம் சாட்டி கொண்டு, ஒருத்தர் பேல் ஒருத்த பொறாமை கொண்டு, அங்க கத்தி கொண்டு கூச்சல் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது அழியாத நரகம் என்று சொல்லப்படுது. அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆசிய கண்டத்திலே, இஸ்ரேல் தேசத்திலே, பெத்லகேம் என்ற ஊரிலே அவர் பாலகனாக உங்களுக்காக எனக்காக மாட்டு சத்திரத்திலே பிறந்து வாழ்ந்து மரித்து எனக்காக உங்களுக்காக மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வருகைக்குள்ளாக நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், அவரை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்ததாமே உங்களை சந்திப்பாராக. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கிற நீங்கள் இந்த செய்தியை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி இந்த